என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என் சாபம் உங்களை சும்மாவே விடாதுன்னு திமுகவை பார்த்து பகிரங்கமாக சாபம் விட்டுருக்காரு ஒருத்தர். யார் அவர்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான். என்னென்னா, இந்த உரிமை மீட்போம் பயணத்தில் தான் பேசியிருக்காரு. அதாவது இந்த பூமி நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரிங்க. அதுக்கு நம்ம பாதியில் தான் வந்தோம், பாதியிலேயே திரும்பி போயிடுவோம். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த பூமியை நம்ம சுரண்டி திங்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். பின்னாடி வர சந்ததிகள் அதை பயன்படுத்துவாங்க. நீங்கள் அதையும் மீறி அந்த பூமியை நோண்டினீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அதை தட்டி கேட்க தான் எங்களோட கட்சி இருக்குது, எங்களுக்கு பின்னாடி இருக்க கூட்டமும் அதை நம்பி தான் இருக்குது. நீங்கள் அது மேலே கை வைக்கணும்னா என்னை தாண்டியும், என் தம்பிகளை தாண்டியும், என் தங்கைகளை தாண்டியும் தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு அன்புமணி அவர்கள். சந்ததியினர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க, இடையில இந்த மண்ணை நம்ம அனுபவிச்சுட்டு தான் போனோம், அவ்வளவுதான். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதை தடுப்பு நிறுத்த வந்தா சத்திரியன்டா. அதான் நம்ம வேலை, அதான் நம்ம வேலை. இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா வாங்கடா, என் தம்பிகளோ என் தங்கைகளோ வாங்கடா, பார்த்துக்கலாம். அடுத்ததா என்ன பேசியிருக்காருன்னா, இந்த திமுகவை பார்த்து நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேங்க, இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அதாவது விவசாயிகள் நம்ம கடவுள், அவங்கக்கிட்ட போய் துரோகம் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போய் கொள்ளை அடிக்கிறாங்க. எவ்வளோ அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சமாக அடிச்சிருக்காங்க, எக்கச்சக்கமாக கொள்ளை அடிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட லஞ்சம் கேட்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு திமுக நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது அப்படின்னு பகிரங்கமாக சாபம் கொடுத்துருக்காரு அன்புமணி அவர்கள். நான் பொதுவாக இப்படி பேச மாட்டேன், வயிறு எரிஞ்சு சொல்கிறேன். அவங்களாம் நல்லா இருக்க மாட்டானுங்க, நல்லா இருக்க மாட்டானுங்க. விவசாயிகள் நம்முடைய கடவுள்யா, நமக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகிட்ட போய் நீ லஞ்சம் கேட்டு, பாவம் விவசாயிகள் உழைச்சி ஓடா தேஞ்சி நட்டத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. அது தவிர வேறு எதுவும் தெரியாது விவசாயிகளுக்கு. ஏதோ வரோம் போகிறோம் விவசாயம் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் அவங்க கிட்ட போய் நீ போய் பிச்சு புடங்கி லஞ்சத்தை வாங்கி காசு கேட்டு கொள்ளடிக்கிற படுபாய் பேய்ங்களா, நல்லா இருக்க மாட்டேங்கடா, நீங்களா நல்லா இருக்க மாட்டேங்கடா. அடுத்ததாக பேசின அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மணல் குவாரியில் திமுக கொஞ்சம் நெஞ்சமாக கொள்ளை அடிக்கிறாங்க, எக்கச்சக்கமாக அடிக்கிறாங்க. அனுமதி என்னவோ கொஞ்சத்துக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்கள பாருங்களேன், எக்கச்சக்கமான இடங்களை சுற்றி வளைச்சி அதில் பூரா மணல் குவாரி கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்க. அதை கேட்குறதுக்கு தான் ஈடி வந்துச்சு. அவங்க ஒரு அறிவிப்பு சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4800 கோடி அப்படி மோசடி பண்ணியிருக்காங்க, ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் அதை கூட நம்பலைங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. எவ்வளோ? 40,000 கோடி. அவ்வளோ கோடியை ஊழல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய துரோகம். நல்லா இருப்பாங்கன்றீங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மறுபடியும் புள்ளி விவரத்தோட சாபம் விட்டுருக்காரு அன்புமணி அவர்கள். ஒரு மணல் குவாரியில் ஒரு வாரம் சம்பாத்தியம், ஒரு மணல் குவாரியில் 36 கோடி. அவ்வளோ 5 நாள் சொல்றாங்க, 5 நாள். ஆனால் 28 மணல் குவாரி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கணக்கு 36 கோடி. படுபாவீங்களா, கொள்ளடிக்கிறது ஒரு அளவே இல்லையாடா. இதுக்கு என்ன பண்ணாங்க? இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணாங்க? அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சி சேட்டலைட்டில் கணக்கு பார்த்தானுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ அளவு அனுபவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 190 ஹெக்டேர் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க 950 ஹெக்டேர் எடுத்திருக்கிறாங்க. அவங்க கணக்கு பண்ணி எவ்வளோ வந்தது போகணும்னு பார்த்தா அவங்க சொல்கிற கணக்கு 4850 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறை சொல்கிறது. அதுவும் நான் கம்மின்னு தான் சொல்கிறேன். எப்படியாவது 40,000 கோடி இருக்கும்.